ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எம்சிபில இருக்கிற நேம் பிளேட் டீடைல்ஸ் பார்த்து நம்மளால அதோட மீனிங்கை சொல்ல முடியுமா அப்படின்றதுக்கான பதில் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுல நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மெயின்டெனன்ஸ் ஆளுக்கு தான். ஏன்னா ப்ராடக்ட்ல இருக்கிறவங்க ஏற்கனவே அதை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் டிசைனே பண்ணுவாங்க, செலக்ஷனும் பண்ணுவாங்க எம்சிபி. ஆனா மெயின்டெனன்ஸ்ல இருக்கிறவங்க ஏற்கனவே இருக்கும், நீங்க அந்த சைட்டுக்கு போவீங்க, டேக் ஓவர் பண்ணுவீங்க ஒண்ணு, இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற சைட் ரன் ஆகிற சைட்ல நீங்க போய் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க, இல்ல நீங்க அந்த புது சைட்டு போய் புதுசா அப்பாயின்மெண்ட் ஆயிருப்பீங்க. சோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு பிரேக்கர் ஃபால்ட் ஆகுது அப்படின்னா நீங்க உடனே கரண்ட் ரேட்டிங் மட்டும் தான் பாப்பீங்க, அதை பேஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. பட் அதுல நிறைய டீடைல்ஸ் இருக்கும், நேம் பிளேட் டீடைல்ஸ். அது ஒன்னொன்றுக்கும் உங்களுக்கு அர்த்தம் புரியணும்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா பிரேக்கிங் கெப்பாசிட்டி டைப் இருக்கு. அது பிரேக்கிங் கெப்பாசிட்டி சொல்லும் போது மேக்ஸிமம் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் தான் சொல்லுது. அப்புறம் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் கண்டிப்பா பாப்பீங்க நீங்க. அப்புறம் எனர்ஜி கிளாஸ்னு ஒன்னு இருக்கு. அப்புறம் ட்ரிப்பிங் கர்வ் டைப்னு ஒன்னு இருக்கு. ஓகேங்களா? அது இல்லாம ஆன் ஆஃப் இண்டிகேஷன், கேட்லாக், இதெல்லாம் ஆபரேஷன் சிம்பிள், இதெல்லாமே இருக்கும். இது ஒன்னொன்றுக்கும் என்னென்ன மீனிங்ன்றது நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அது எந்த இடத்துல சிம்பிள் குறிச்சிருக்கு, அதுக்கான பதில் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது இல்லாம இந்த வீடியோல ஒரு எம்சிபி செலக்ஷன் எப்படி பண்றாங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாம். அதுல கிளாசிபிகேஷன் எம்சிபி ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதுல பி கர்வ், சி கர்வ், டி கர்வ்னு இருக்கு. அது எப்படி செலக்ட் பண்றாங்க அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி அப்படின்றத பார்க்க போறோம். அதுலயே பாத்தீங்கன்னா ட்ரிப்பிங் கரண்ட் வெர்சஸ் டைம் கேரக்டரிஸ்டிக்கும் நம்ம பார்க்க போறோம். இந்த எனர்ஜி லிமிட்டிங் கிளாஸ்னு ஒன்னு இருக்குங்க. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. அது லெட் த்ரூ எனர்ஜின்னு சொல்லுவாங்க, பர்மிசபிள் லெட் த்ரூ எனர்ஜின்னு. அதையும் நம்ம அதை பத்தி டீடைல் பார்க்க போறோம். அது இல்லாம டைம் கரண்ட் ஆப்ரேட்டிங் கேரக்டரிஸ்டிக்கும் பார்க்க போறோம். கடைசியா பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் அண்ட் குரூப்பிங் எஃபெக்ட்ஸ் ஆன் எம்சிபி ரேட்டிங், இதுவும் பார்க்க போறோம். சோ இவ்வளவு விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோக்குள்ள கண்டிப்பா கவர் பண்ணிடலாங்க. ரொம்ப உங்களுக்கு அட்டகாசமா நான் புரிய வைக்கிறேன். ஓகேங்களா? அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ முதல்ல நம்ம எம்சிபி பத்தி பார்க்கலாம். எம்சிபினா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஃபீல்ட்ல இருக்கவங்க எலக்ட்ரிக்கல் படிச்சவங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இதுல முக்கியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது எம்சிபினா மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். இது வைடா எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க, டொமஸ்டிக்கும் யூஸ் பண்ணாங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில இது யூஸ் பண்ணுவாங்க. சரி, இது எதுக்கு யூஸ் ஆகுது? ஆன் ஆஃப் பண்றதுக்கு, பவர் சப்ளை ஐசோலேஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்ல, ஆன் ஆஃப் மட்டும் கிடையாது, முக்கியமா இது ப்ரொடெக்ஷனுக்காக தான் யூஸ் பண்றாங்க. அகேன்ஸ்ட் ஓவர் கரண்ட்டுக்கும் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டுக்கும் இது யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? சோ ப்ரொடெக்ஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்ற பட்சத்துல அப்போ அது கரெக்டான ரேட்டிங் நீங்க சூஸ் பண்ணணும், அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ சூசிங் எம்சிபி இஸ் நாட் டிஃபிகல்ட். இந்த எம்சிபி செலக்ட் பண்ற கரண்ட் ரேட்டிங் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இருந்தாலும் அந்த நேம் பிளேட் டீடைல் இருக்கு இல்லையா, அது எம்சிபிலேயே பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கினாதான் ஒன்னும் அக்குரேட்டா நம்ம அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ண முடியும். வெறும் கரண்ட் ரேட்டிங் பேஸ் பண்ணி மட்டும் செலக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சில லோக்கல் கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நேம் பிளேட் டீடைல்ஸ், அதாவது எம்சிபில எல்லாமே பிரிண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, அதோட டீடைல்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? சோ அது மாதிரி கம்பெனில நீ வாங்க போறதில்ல. சோ அது மாதிரி வாங்காதீங்க. ஓகேங்களா? சோ பிராண்டட் தான் நம்ம போறோம். ஓகேங்களா? ரெப்யூட்டட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் போறோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த எம்சிபியோட டயக்ராம் நம்ம ரைட் சைட்ல பாக்குறோம். சோ ஒரு டீடைல், அதாவது நேம் பிளேட் டீடைல் ஒண்ணு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாடல் நம்பர் பார்க்கலாம். மாடல் நம்பர் போது இங்க ஸ்னைடர்ல C60N அப்படின்னு கொடுத்திருக்காங்க, C60N கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இது ஒரு மேனுஃபேக்சரும் கொஞ்சம் மாறுபடும். ஓகேங்களா? ஆல் ரெப்யூட்டட் மேனுஃபேக்சர் as a particular code of each device type. ஓகேங்களா? சோ அது மாறுபடும். ஓகேங்களா? It is easy to communicate with seller or manufacturer during purchase or in case of any service complaint. நீங்க புதுசா எம்சிபி பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இல்ல ஏதாவது பிரச்சனை ஏற்கனவே சைட்ல இருக்கிற எம்சிபி ஃபெயிலியர் ஆனாலும் சரி, இந்த மாடல் நம்பர் பேஸ் பண்ணி நீங்க வாங்க முடியும். ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எம்சிபியோட கரண்ட் அண்ட் கர்வ் ரேட்டிங் பார்க்கணும். ஓகேங்களா? செகண்ட் பாத்தீங்கன்னா C20 கொடுத்துருக்கு இல்லையா? ரைட் சைட் பாருங்க, C20 கொடுத்துருக்கு மாடல் நம்பர் கீழே. C20ன்றது கர்வ் குறிக்குது, 20ன்றது கரண்ட் ரேட்டிங்க குறிக்குது. ஓகேங்களா? எம்சிபி கரண்ட் அண்ட் கர்வ் ரேட்டிங் தான் இந்த C20. சோ அதனுடைய டீடைல்ஸ் பார்க்கலாம். ஆனா 3 டைப் ஆஃப் கர்வ்ஸ் இருக்கு, B, C, D ன்னு. B curve indicates the short circuit rating of device is in the range of 3 to 5 times of the standard rated current. So B curve MCB யூஸ் பண்ணீங்கன்னா அது ஸ்டாண்டர்ட் ரேட்டட் கரண்டோட 3 to 5 டைம்ஸ் ஷார்ட் சர்க்யூட்ஸ் தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? அதே C curve சூஸ் பண்ணீங்கன்னா 5 to 10 டைம்ஸ் தாங்கக்கூடியதா இருக்கும். அதாவது ஷார்ட் சர்க்யூட் ரேட்டிங், அதாவது ஸ்டாண்டர்ட் ரேட்டட் கரண்ட்டை விட ஒரு 5 to 10 மடங்கு இந்த ஷார்ட் சர்க்யூட் ரேட்டிங் இருக்கும் அப்படின்றது குறிக்குது. அதே மாதிரி D curve 10 to 20 டைம்ஸ். ஓகேங்களா? இது நல்லா புரிஞ்சுங்க நீங்க. இந்த பி கர்வ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டிவ் லோடு இருக்கிற இடத்துல, அதாவது ஹீட்டர், நார்மல் லைட்டிங் லோடு இருக்கிற இடத்துல இந்த பி கர்வ்.
அப்போ சி கர்வ் எங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மோட்டார்ஸ் பம்ப்ஸ் அது மாதிரி இண்டக்டிவ் லோடு இருக்கிற இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. இதே வந்து பெரிய பெரிய லோடு ஹை இண்டக்டிவ் ஹை கெப்பாசிட்டி லோடு இருக்கிற இடத்துல டி கர்வ் யூஸ் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கரண்ட் அதிகமா இருக்கு பாருங்க அந்த இடத்துல கண்டிப்பா இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, டிரான்ஸ்ஃபார்மர் கூட யூஸ் பண்ணுவாங்க இதை டி கர்வ். சரி, அப்புறம் கடைசி அந்த 20 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரண்ட் ரேட்டிங் குறிக்கிறது. அதுதான் வந்து எம்சிபி ரேட்டிங் சொல்லுவாங்க. கரண்ட் தான் எம்சிபி ரேட்டிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ அது வந்து கரெக்டான நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா எப்படி கரண்ட் ரேட்டிங் முக்கியமோ அதே மாதிரி வோல்டேஜ் பார்த்து நம்ம வாங்குவோம். இதெல்லாம் நார்மலா நமக்கு தெரியும். ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் சொல்லும் போது வந்து 400 வோல்ட் இல்லைன்னா 415 வோல்ட், 3 ஃபேஸ் இருந்தா, சிங்கிள் ஃபேஸ் இருந்தா 230 இல்லைன்னா 240 வோல்ட். ஓகேங்களா, இதுதான் வந்து ஆபரேஷன் வோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எம்சிபிக்கு. இது வந்து அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்ணிக்க போறீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எம்சிபியோட பிரேக்கிங் கெப்பாசிட்டி நீங்க சூஸ் பண்ணணும். அதாவது பிரேக்கிங் கெப்பாசிட்டி அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து நியூமரல்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதாவது 10,000 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். பாத்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் கீழே நம்ம வரிசையா தான் பார்த்துன்னு வரும். ஃபர்ஸ்ட் மாடல் நம்பர் பார்த்தோம், ரெண்டாவது எம்சிபி கரண்ட் அண்ட் கர்வ் ரேட்டிங் பார்த்தோம், மூணாவது ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் பார்த்தோம், நாலாவது இப்ப பிரேக்கிங் கெப்பாசிட்டி. பிரேக்கிங் கெப்பாசிட்டில 10,000 போட்டிருக்காங்க இல்லையா, அந்த 10,000 10,000 ஆம்ஸ் குறிக்குது. அந்த 10,000 ஆம்ஸ் ஈக்குவல் டு 10 kA. kAன்றது தான் இங்க பிரேக்கிங் கெப்பாசிட்டி குறிக்குது. சோ நம்மளுடைய ஃபால்ட் லெவல் எவ்வளவுன்னு ஓரளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஈக்குவலா நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, கெப்பாசிட்டி அதிகமா போக போக அதாவது பிரேக்கிங் கெப்பாசிட்டி அதிகமா போக போக காஸ்டும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமா இருக்கும். அது ஞாபகம் வச்சு. அதனால கரெக்டான பிரேக்கிங் கெப்பாசிட்டி சூஸ் பண்றது பெட்டர். இந்த டொமஸ்டிக் அப்ளிகேஷன் எல்லாம் போனீங்கன்னா அங்க வந்து ஃபால்ட் லெவல் வந்து நீங்க ஈஸியா வந்து கால்குலேட் பண்ணவே முடியாது. சோ அதனால இங்க வந்து இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் பிரேக்கிங் கெப்பாசிட்டி 10 kA தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, ஆல்சோ ப்ளீஸ் நோட் தட் திஸ் ரேட்டிங் இஸ் மென்ஷன்ட் as per the testing made on the basis of IS 60898. இது வந்து ரேட்டிங் எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா டெஸ்டிங் பண்ணிருப்பாங்க. அதாவது டெஸ்டிங் ஸ்டாண்டர்ட் என்னன்றது சொல்லியிருப்பாங்க இதுல IS 60898ல. சோ அடுத்ததான் நம்ம வந்து எனர்ஜி கிளாஸ் பாக்குறோம். ஓகேங்களா, எம்சிபி வந்து நார்மலா எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது, கரண்ட் லிமிட்டிங் அதாவது கரண்ட் ரேட்டிங் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணோம். இட் மீன்ஸ் தட் இட் டஸ் நாட் அலோ ஃபால்ட் டு கெட் இட்ஸ் பீக் அண்ட் ட்ரிப் பிஃபோர் தட். ஓகேங்களா, அது என்ன மீன் பண்ண வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபால்ட் கரண்ட் வந்து பீக் எடுத்தும் போக விடாது. இது அதுக்கு முன்னாடியே ட்ரிப் பண்ணி விட்டுடும். அதுக்கு வந்து சில டைம் டிலே கொடுத்திருப்பாங்க. அதாவது பட் சின்ஸ் there is some time consumed in tripping, fault current will create some energy which will exist in the system. This energy is called let through energy. இந்த let through energy நம்மளே நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இது வந்து எம்சிபி செலக்ஷன் பண்ணும்போது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, மெயின்டெனன்ஸ் இருக்கணும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி தான். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரிப் ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது ஃபால்ட் கரண்ட் ஃபுல்லாவே ரீச் ஆகாது. அதாவது ஃபால்ட் கரண்ட் ரீச் ஆனாலுமே ஃபியூ செகண்ட்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, அந்த ஃபியூ செகண்ட்ஸ்ல ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும், கன்சியூம் ஆகும். அந்த எனர்ஜி தான் வந்து லெட் த்ரூ எனர்ஜி. அதுக்கும் வந்து ஒரு லிமிட் இருக்கு. அதுக்காக இஷ்டத்துக்கும் போக கூடாது. சோ அந்த எனர்ஜி பேஸ் பண்ணி தான் கிளாசிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3ன்னு. ஓகேங்களா, இங்க வந்து கிளாஸ் 3ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அலோவபிள் எனர்ஜி பாத்தீங்கன்னா 1.5 ஜூல்ஸ் பெர் செகண்ட் தான் அலோவபிள். இது வந்து ஆஸ் பர் டெஸ்டிங் ஸ்டாண்டர்ட் IS 60898ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது புரிஞ்சுக்கணும் நீங்க. அதனால ஒரு எஃபிஷியன்ட் எம்சிபி ஆபரேஷனுக்கு இது வந்து ஒரு லிமிட்டடா இருக்கலாம். ஓகேங்களா, அதுக்காக எக்ஸீடும் ஆக கூட நிறைய இருக்கக்கூடாது லெட் த்ரூ எனர்ஜி. அதை நல்லா புரிஞ்சுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டருங்க. இது வந்து ஆன் ஆஃப் இண்டிகேஷன் தெரிஞ்சதுக்காக நம்ம பார்க்க போறோம். அது தெரியும் எல்லாருக்குமே. ஓகேங்களா, சோ அது வந்து இது ரொம்ப முக்கியம். அது ஒன்றும் சிம்பிளான விஷயமா இருந்தா கூட அது ரொம்ப முக்கியம். ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியும். அப்பதான் புரியுது, ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ஆபரேஷன்ல இருக்கும்போது அது ரொம்ப முக்கியம். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிம்பிள் நம்ம பார்க்க போறோம். அது வந்து நல்ல மேனுஃபேக்சர் இருந்தா கண்டிப்பா வந்து அதை பிரிண்ட் பண்ணியிருப்பாரு. அதாவது எம்சிபியோட மெக்கானிசம் எப்படி இருக்கு அப்படின்றது தான் அது குறிக்குது. ஓகேங்களா, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டயக்ராம்ல தெரியும். ரைட் சைட்ல இருக்கு பாருங்க எம்சிபி ஆபரேஷன் சிம்பிள் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அப்புறம் அடிஷனல் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் கூட இருக்கும். அதாவது இம்பல்ஸ் வோல்டேஜ், ISI மார்க்கிங், இதெல்லாம் வந்து யூஸ்வலா வந்து எம்சிபி சைட்ல வந்து பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. அதுவும் தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. ஓகேங்களா, அது ரொம்ப டெப்தா நீங்க தெரிஞ்சீங்கன்னா அதையும் போய் தெரிஞ்சுக்கலாம். கடைசியா பாத்தீங்கன்னா இந்த கேட்லாக் நம்பர். So most of the MCB manufacturers just put the catalog number of the MCB product. This code provides the overall information on the manufacturer website such as MCB specification and characteristic. So catalog பாத்தீங்கன்னா உங்க MCB மாடல் நம்பர் வச்சு நீங்க போய் அவங்களுடைய கேட்லாக் கொடுத்துருப்பாங்களே, அந்த கேட்லாக்ல போய் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அது கேட்லாக் உள்ள போனீங்கன்னா ஒரு மாடலுக்கும் ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன ரேட்டிங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பார்த்தது எல்லா டீடைல்ஸும் அதுல வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வெப்சைட்லயே நீங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து எம்சிபியோட நேம் பிளேட் டீட்டெயிலாம் ஓரளவுக்கு பார்த்தாச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு முறை ரெஃப்ரெஷ் பண்ணிங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோம். ப்ராடக்ட் மாடல் நம்பர் ரைட் சைட் டயக்ராம் டாப்ல பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மாடல் நம்பர் C60Hன்னு பார்ப்போம். Hன்றது பிரேக்கிங் கெப்பாசிட்டி டைப் கூட சொல்லுவாங்க.
அப்புறம் ட்ரிப்பிங் கர்வ் டைப் பி அது குறிக்குது. 25ன்றது மேக்ஸிமம் கரண்ட் ரேட்டிங் குறிக்குது. அப்புறம் பிரேக்கிங் கெப்பாசிட்டி வந்து 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கேஏவை குறிக்குது. அப்புறம் 3ன்றது எனர்ஜி கிளாஸ், ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் அதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துங்க. அப்புறம் கேட்டலாக் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன் ஆஃப் இண்டிகேஷன் இருக்கு போது. அப்புறம் ஆப்ரேஷன் சிம்பிள் எப்படி இருக்கு அப்படின்றது பிரேக்கரோட அப்படின்றதையும் நம்ம இந்த ரைட் சைட் டாப்ல பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ஒரு எம்சிபியோட ஃபுல் நேம் பிளேட் டீடைல்ஸ். ஓகேங்களா? அடுத்தது நம்ம வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் எம்சிபி தான் பார்க்குறோம். இது கொஞ்சம் டீடைல் நம்ம பார்த்துருப்போம், இருந்தாலும் கொஞ்சம் டெப்தா பார்க்கலாம். The classification of BCD type MCB is based on fault current rating at which the instantaneous tripping occurs, typically within less than 0.1 seconds to protect against short circuits. So இது எப்படி கிளாசிபிகேஷன் கொடுத்துருப்பாங்க BCDனா பேஸ்ட் ஆன் ஃபால்ட் கரண்ட் தான், அதாவது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டுக்காக ப்ரொடெக்ஷனுக்காக இது யூஸ் பண்றது. டிபிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப்பிங் வந்து 0.1 செகண்டுக்குள்ளே ட்ரிப் ஆயிடும். ஓகேங்களா? ஆனா முக்கியமாக நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் எக்யூப்மெண்ட் ஹேவிங் ஹை இன்ட்ரெஸ்ட் கரண்ட் ஷுட் நாட் காஸ் தி எம்சிபி டு ட்ரிப் அன்னெசரிலி. ஸோ சில எக்யூப்மெண்ட்டுக்குலாம் ஹை இன்ட்ரெஸ்ட் கரண்ட் இருக்கும் ஸ்டார்டிங்ல, அது வந்து அன்னெசரியா வந்து ட்ரிப் பண்ணி விட்டுறக்கூடாது எம்சிபியை. ஸோ அதுக்காக தான் இந்த கிளாசிபிகேஷன் வச்சிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி இது நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான டைம் லிமிட் இருக்கும் கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ இப்போ டிபிக்கலி ஹை இன்ட்ரெஸ்ட் கரண்ட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் இண்டக்ஷன் லோடு சச் அஸ் மோட்டார்ஸ், இண்டக்ஷன் ஹீட்டர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ ஹை இன்ட்ரெஸ்ட் கரண்ட் எங்கெல்லாம் இருக்கும், எங்கெல்லாம் இண்டக்டிவ் லோடு இருக்கும் அங்கே இருக்க போகுது, அதாவது மோட்டார்ஸ், இண்டக்ஷன் ஹீட்டர்ஸ் இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த பி டைப் எம்சிபிஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் டொமஸ்டிக் அண்ட் ஸ்மால் கமர்ஷியல் அப்ளிகேஷன் வேர் சுவிட்சிங் சர்ஜஸ் ஆர் லோ அண்ட் நான் எக்ஸிஸ்டன்ட். எங்கெல்லாம் சுவிட்சிங் சர்ஜ் ஆன் பண்ணும்போது சர்ஜ் வரும் இல்லையா, அதாவது இன்ட்ரெஸ்ட் கரண்ட் ஹையா இருக்கும் இல்லையா, அது மாதிரி கம்மியா இருக்கிற இடத்துல, சர்ஜிங் கம்மியா இருக்கிற இடத்துல தான் இந்த பி டைப் யூஸ் பண்ணுவாங்க. அது லைட்டிங் லோடு அது மாதிரி தான் இருக்கு, மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சி டைப் எம்சிபின்னு இருக்கு, அது வந்து எங்க சூட்டபிள்னா கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன். அங்க வந்து ஓரளவுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ட்ரெஸ்ட் கரண்ட் இருக்கும், கொஞ்சம் ஓரளவுக்காவது இருக்கும். ஓகேங்களா? சிக்னிபிகண்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிற இடத்துல சி டைப் யூஸ் பண்ணலாம். டி டைப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கிற இடத்துல சர்ஜிங் கரண்ட் அதிகமா எங்கெல்லாம் இருக்கும், ஐ சர்ஜிங் பாத்தீங்கன்னா மோட்டார்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர், எக்ஸ்ரே மிஷின்லாம் சொல்றாங்க. அப்புறம் பேட்டரி சார்ஜிங் சிஸ்டம், இங்கெல்லாம் வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் கரண்ட் இருக்கும் இண்டஸ்ட்ரியல் யூஸ்ல. ஸோ அங்கெல்லாம் வந்து டி டைப் தான் யூஸ் பண்ணணும் நீங்க. ஸோ இதுதாங்க இந்த பேஸ் பண்ணி தான் எம்சிபியை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம கிளாசிபிகேஷன் ஆஃப் எம்சி பேஸ்ட் ஆன் ட்ரிப்பிங் கரண்ட் பிளஸ் டைம் கேரக்டரிஸ்டிக். ஓகேங்களா? கரண்ட்டும் டைம் பேஸ் பண்ணி இந்த கிளாசிபிகேஷனை பிரிப்பாங்க. ஓகேங்களா? இப்போ டைப் பி எம்சிபி சூஸ் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ரேட்டட் கரண்டோட 3 டைம்ஸ் இருந்ததுன்னா அதனுடைய ஆப்ரேட்டிங் டைம் பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0.1 செகண்ட்லயே இது வந்து ட்ரிப் ஆகும். இதே 5 டைம்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, ரேட்டட் கரண்டோட 5 டைம்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா அப்போ வந்து லெஸ் தென் 0.1 செகண்ட் இல்லைன்னா ஈக்குவல் டு 0.1 செகண்ட்ல இது ட்ரிப் ஆயிடும் ஆப்ரேட்டிங் டைம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கரண்ட் அதிகமாச்சுன்னா ஆப்ரேட்டிங் டைம் வந்து இன்னும் சீக்கிரமா ட்ரிப் பண்ணி விட்டுரும், அது ஞாபகம் வச்சுங்க. டைப் சில அதே மாதிரி 5 டைம்ஸ் இருந்துன்னு வச்சுங்களேன், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0.1 செகண்ட். 10 டைம்ஸ் இருந்ததுன்னா ரேட்டட் கரண்ட் டைப் சில அது வந்து லெஸ் தென் 0.1 செகண்ட்ல ட்ரிப் பண்ணி விட்டுடும். டைப் டியா இருந்துன்னு வச்சுங்களேன், 10 டைம்ஸ் ரேட்டட் கரண்ட், அப்போ வந்து 0.1 செகண்ட்ல ஆர் ஈக்குவல் டு இது வந்து ஆப்ரேஷன் டைம். இதே வந்து 20 டைம்ஸ் ரேட்டட் கரண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.1 செகண்ட்ல இது வந்து ட்ரிப் பண்ணி விட்டுரும், அதாவது ஆப்ரேஷன் டைம். ஸோ கரண்ட் அதிகமாக உங்களுக்கு ஆப்ரேஷன் டைம் வந்து கம்மியாயிடும். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இதுல செலக்ஷன்ல. ஸோ அடுத்தது நம்ம வந்து எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் குரூப்பிங் ஆன் ரேட்டிங் ஆஃப் எம்சிபி. ஸோ எம்சிபி பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் ஆலும் சரி இல்லை வந்து குரூப்பிங் பண்ணாலும் சரி எந்த அளவுக்கு அதை டி ரேட்டிங் பண்ணி விடுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். டெம்பரேச்சர் டி ரேட்டிங்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அது எந்த இடத்துல நம்ம வந்து இன்ஸ்டால் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி இருக்கு ஆக்சுவலா டெம்பரேச்சர். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா ரேட்டட் வேல்யூ ஆஃப் தி கரண்ட் ஆஃப் தி பி அண்ட் சி டைப் எம்சிபி ரெஃபர்ஸ் டு ஏ ரெஃபரன்ஸ் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி சென்டிகிரேட் தான் அது ரெஃபர் பண்ணுது. இப்போ ரேட்டட் கரண்ட் இருக்கு கொடுத்துருக்காங்க 100 ஆம்ஸ்னா அது எவ்வளவு டெம்பரேச்சர்ல வந்து அது கரெக்டா வேலை செய்யணும்னா 30 டிகிரி இருந்ததுன்னா 100 ஆம்ஸ் வரைக்கும் தாங்கும். சப்போஸ் டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் ரேட்டிங்கும் டீரேட் ஆயிடுது, கம்மியாயிடும், அதுக்குள்ளே ட்ரிப் ஆயிடும், ஹீட் ஆகக்கூடாது அந்த இடம். ஓகேங்களா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்குது, நிறைய பேர் இதை கவனிக்க மாட்டாங்க. எம்சிபி கேன் பி யூஸ் அட் டெம்பரேச்சர் ரேஞ்சிங் ஃப்ரம் -30 டிகிரி சென்டிகிரேட் டு 60 டிகிரி சென்டிகிரேட் 70 டிகிரி சென்டிகிரேட். ஸோ ரேஞ்சே பாத்தீங்கன்னா -30 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து 70 டிகிரி சென்டிகிரேட் மேக்ஸிமம் வரைக்கும் அது யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து மேனுஃபேக்சர் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா நீங்க கேட்லாக்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம், மேனுஃபேக்சர் கிட்ட வாங்கி பார்த்துக்கலாம் நீங்க எவ்வளவு டெம்பரேச்சர் வரைக்கும் இது வந்து அந்த ரேட்டிங் இருக்கும், இல்லைன்னா எவ்வளவு டீரேட் ஆகும் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆபரேஷன் அட் ஹையர் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் ரெக்வயர்ஸ்
progressively less rated current of MCB. புரியுதுங்களா? The derating factor due to change in ambient temperature are different for each manufacturer, which may be considered before installation. So இந்த derating எவ்வளவு ஆகும் அப்படின்னா அது மேனுஃபேக்சர் பொறுத்து இருக்குது. அவங்க எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க, எந்த மெட்டீரியல், அதெல்லாம் அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி இருக்கு. அதனால ஒரு மேனுஃபேக்சருக்கும் ஒரு மாதிரி டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க ரேஞ்ச். அதை நீங்க பார்த்து செக் பண்ணிட்டு தான் நீங்க வாங்கணும் இல்ல ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா குரூப்பிங் ஃபேக்டருங்க. அதாவது ஒரே என்க்ளோசர்ல 2 MCB இல்ல ஒரு RCD ஒரு MCB ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா MCB இந்த RCDல ஹீட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஹீட் இந்த MCBக்கும் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இதனுடைய ரேட்டிங் வந்து பாதிக்கும், டீரேட் ஆயிடும். இதுவும் இது நல்லா புரிஞ்சுங்க. அதை தான் இங்க சொல்றாங்க. When a number of MCB are combined, RCD MCB are mounted side by side in a small enclosure, the temperature rise inside the enclosure may cause a reduction in rated current. ஓகேங்களா? டெம்பரேச்சர் ரைஸ் எவ்வளவு ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டட் கரண்ட்டும் ரிடக்ஷன் ஆகும் அப்படின்றது, குறையும் அப்படின்றது சொல்றாங்க. The reduction can be calculated by multiplying the rated current by a grouping factor. grouping factor ஒன்னு இருக்குங்க, அதுக்கு ஒரு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் இருக்கு. அது பேஸ் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். அது மேனுஃபேக்சருக்கு கொடுத்துருப்பாங்க. மேனுஃபேக்சர் ஏற்ற மாதிரி அது மாறுபடும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம பாகத்துல இருந்தாலும் இதெல்லாம் வந்து இருக்கு விஷயம் ஒரு செலக்ஷன் ஆஃப் MCCB-ல, அது சாரி MCB-ல. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் MCB-ல நம்பர் ஆஃப் போல்ஸ் பேஸ் பண்ணி MCB செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுல வந்து நம்பர் ஆஃப் போல் சிங்கிள் போலா இருந்ததுன்னா ஷார்ட்டா வந்து SPன்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரொடெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சுவிட்சிங் அண்ட் ப்ரொடெக்ஷன் ரெண்டுமே இருக்கும். ஓவர்லோட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட். ஆனா ஒன் ஃபேஸ் தான் இது ப்ரொடெக்ஷன் இருக்கும், சிங்கிள் ஃபேஸ்ன்றதால. இதே சிங்கிள் போல் நியூட்ரல் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் வந்து ஓவர்லோடுக்கு இருக்கும், ஷார்ட் சர்க்யூட் இருக்கு, அது ஓகே. ஆனா ஃபேஸ்ல இருக்கிறதுக்கு மட்டும் தான் ப்ரொடெக்ஷன் இருக்கு. நியூட்ரல் வந்து பார்ட் ஆஃப் MCB-யா இருக்கும் தவிர, ஆனா அதுக்கு வந்து எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இருக்காது. அதுன்றது நீ புரிஞ்சுக்கணும். டபுள் போல்ல பாத்தீங்கன்னா 2 ப்ரொடெக்ஷன் இருக்கும், சுவிட்சிங் அண்ட் ப்ரொடெக்ஷன் ரெண்டுமே இருக்கு, ஓவர்லோட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட். போத் ஃபேஸஸ்க்கும் ஃபேஸ் ரெண்டுத்துக்குமே இது ப்ரொடெக்ஷன் இருக்கும் டபுள் போல். ஆனா சிங்கிள் போல் அது இருக்காது, ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி ட்ரிபிள் போல் அண்ட் நியூட்ரல் அப்படின்னா TPN சொல்லுவாங்க. அதுல வந்து நியூட்ரல் வந்து பார்ட் ஆஃப் MCB-யா இருக்கும், ஆனா நியூட்ரல் வந்து ப்ரொடெக்ஷன் இருக்காது, 3 ஃபேஸ் மட்டும் ப்ரொடெக்ஷன். இதே வந்து 4 போல் அப்படின்னு போயிட்டீங்கன்னா அப்போ வந்து நியூட்ரலும் சேர்ந்து ப்ரொடெக்ஷன் இருக்கும். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் செலக்ஷன்ல. ஸோ அடுத்தது நம்ம வந்து எனர்ஜி லிமிட்டிங் கிளாஸஸ் பார்க்கலாம். அதை பேஸ் பண்ணி எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்றது. ஃபர்ஸ்ட் எனர்ஜி லிமிட்டிங் கிளாஸ்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். I2RT தான் அது குறிக்குது. அதாவது லெட் த்ரூ எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்போல்லாம் அது ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ட் சர்க்யூட் இல்லை எர்த்ஃபால் கண்டிஷன்ல இது ப்ரொடியூஸ் ஆகும். சர்டன் டைம் வரைக்கும் தான் இருக்கும் அது, ஏன்னா அந்த டைம் டிலே கொடுத்துருப்பாங்களா, அந்த டைம்ல ப்ரொடியூஸ் ஆகுது இது. ஸோ இது வந்து இதுக்கும் வந்து ஒரு லிமிட் இருக்கு. அந்த பர்மிசபிள் I2RT அதாவது லெட் த்ரூ எனர்ஜி ஃபார் சர்க்யூட் பிரேக்கர் வந்து இப்போ சப்போஸ் ரேட்டட் கரண்ட் வந்து 16 amps சர்க்யூட் பிரேக்கர்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து ரேட்டட் ஷார்ட் சர்க்யூட் கெப்பாசிட்டி ஆம்ஸ் வந்து 3000 இருக்குன்னு வச்சுங்களேன். கிளாஸ் 1ல டைப் பிக்கும் டைப் சிக்கும் அந்த லிமிட் எதுவும் சொல்லலை. ஓகேங்களா? அதை விட்டுடுங்க. கிளாஸ் 2 போகும்போது டைப் பி ஆந்துன்னு வச்சுங்க 31,000 எனர்ஜி, டைப் சி அந்த 37,000. அதே கிளாஸ் 3 இருக்கும்போது டைப் பில 15,000, டைப் சில 18,000 இது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நம்ம வந்து ஷார்ட் சர்க்யூட் ரேட்டிங் கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி, சர்க்யூட் ரேட்டிங் கரண்ட் கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி நம்ம வந்து எனர்ஜி லிமிட்டிங் கிளாஸை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சார்ட் எதை குறிக்குதுன்னா 32 amps பிரேக்கருக்கு இது வந்து சொல்லுது லெட் த்ரூ எனர்ஜி எவ்வளவு இருக்கணும் பர்மிசிபிள் அப்படின்ட்டு, அதாவது I2T அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3000, 4000, 6000, 10,000 இருக்கிற ரேட்டட் ஷார்ட் சர்க்யூட் கெப்பாசிட்டிக்கு என்ன வந்து கிளாஸ் 2, கிளாஸ் 3 எனர்ஜி கிளாஸ் லிமிட்டிங் கிளாஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து டைம் கரண்ட் ஆப்ரேட்டிங் கரண்ட்ஸ் தாங்க பார்க்கணும். இது வந்து டேபிள் 7ல IS-ல IEC 60898 I-4 2015 கொடுத்துருக்க ஸ்டாண்டர்டுங்க. இந்த ஸ்டாண்டர்ட் படி பாத்தீங்கன்னா MCB டைப் வந்து BCD இருக்குன்னு வச்சுங்களேன். அது டெஸ்ட் கரண்ட் எப்படி பண்றாங்கன்னா ரேட்டட் கரண்ட் இன்டூ 1.13 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கிற கரண்ட் தான் வந்து இந்த ட்ரிப்பிங் கரண்ட். ஸோ அந்த கரண்ட் வரைக்கும் இது தாங்கதான்னு பார்ப்பாங்க. அதுபடி பாத்தீங்கன்னா இப்போ MCB ரேட்டிங் வந்து 10 amps இருக்குன்னு வச்சுங்களேன். 1.13 into 10 amps போட்டீங்கன்னா 11.3 amps வரும். இந்த 11.3 amps வரைக்கும் இந்த MCB ட்ரிப் ஆகுது. இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் 112 டெஸ்ட் கரண்ட் பண்ணிருப்பாங்க. 1.45 அடுத்தது பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 14.5 amps வரைக்கும் ட்ரிப் ஆகாது. ஸோ இது வந்து அதுக்கு வந்து டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா BCD-ல 1.13 தான் வந்து அதுக்கு வந்து டைம் லிமிட் கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா டைம் லிமிட் கொடுத்துருப்பாங்க. அதாவது அப் டு 1 hour வரைக்கும் இது வந்து ட்ரிப் ஆகாது. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் தான் ட்ரிப் ஆகும். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி தான் ஒன்னொன்னுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேப்லெட் காலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா MCB கிளாசிபிகேஷன் பேசிஸ் ஆஃப் ரேட்டட் கரண்ட், ஷார்ட் சர்க்யூட் கெப்பாசிட்டி, வோல்டேஜ் இதை பேஸ் பண்ணி எப்படி MCB-ய கிளாசிபிகேஷன் பண்றாங்க அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம். ரேட்டட் கரண்ட் போது உங்களுக்கு நல்லா தெரியும். 0.5 amps இருந்து இருக்கு. 0.5, 1 amps, 2 amps, 3 amps, 4 amps அப் டு MCB பாத்தீங்கன்னா 125 amps வரைக்கும் தான் இருக்கு. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு மேல போகும்போது தான் இவங்க MCCB-க்கு போவாங்க. ஓகேங்களா? அடுத்தது
ரேட்டட் ஷார்ட் சர்க்யூட் கெப்பாசிட்டி, அதாவது ஐசிஎன் சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா 1.5 கிலோ ஆம்ஸ், 3 கிலோ ஆம்ஸ், 4.5 கிலோ ஆம்ஸ், 6 கிலோ ஆம்ஸ், 10 கிலோ ஆம்ஸ்னு இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ரேட்டட் வோல்டேஜ் ஏசின்ற போது அது எப்படி கிளாசிஃபை பண்றாங்கன்னா 3 ஃபேஸ், சிங்கிள் ஃபேஸ், இதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ கடைசியா நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, printing of MCB data may be placed as per the convenience of manufacturer. So manufacturer convenience பேஸ் பண்ணி தான் அவர் MCB டேட்டாவை MCB மேல பிரிண்ட் பண்ணுவார். ஓகேங்களா? ரெண்டாவது, மாடல் நம்பர் வந்து எவ்ரி மேனுஃபேக்சருக்கு வந்து மாறுபடும். அவங்க டிஃப்ரெண்ட் ஸ்டைல் வச்சுன்னு இருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எதுவுமே ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் ஃபார்மெட்லாம் இங்க கிடையாதுங்க. அவங்க இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இன்ஃபர்மேஷன் வேணும் MCB பத்தி அப்படின்னா நீங்க வந்து ஒரு மேனுஃபேக்சர் ஒரு கேட்டலாக் கொடுத்துருப்பாங்க, இல்ல அவங்க வெப்சைட் போயிட்டு நீங்க அந்த டேட்டா ஷீட்டை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் நோட்டிபிகேஷனும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.